ஹாய் பியூட்டிஃபுல் லேடிஸ். இன்றைக்கி அம்மம்மா கிச்சனில் பூஜை சாமான் எப்படி விளக்குறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ். புளி குழம்புக்கு கரைக்கிற மாரி கரைச்சி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். டிஷ்வாஷ் ஜெல் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டிஷ்வாஷ் ஜெல் எடுத்திருக்கேன். எனி டிஷ்வாஷ் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ பர்டிகுலர் பிராண்ட். இப்போது இந்த டிஷ்வாஷ் ஜெல் எடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வினிகர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீல் காம்பி ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, இதை வச்சு பூஜை சாமான் விளக்குனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். விளக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது மாதிரி மிக்சிங் யூஸ் பண்ணி பூஜை சாமான் விளக்குனீங்கன்னா இது இந்த பளபளப்பு நல்லா ரீட்டைன் ஆகும். 15 days ஒன்ஸ் நீங்கள் பூஜை சாமான் விளக்குனீங்கன்னா போதும். எல்லா பூஜை சாமானையும் விளக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பூஜை சாமான் விளக்கியாச்சு. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும். பூஜை பாத்திரம் நல்லா பளபளன்னு ஜொலிக்குது. உங்கள் வீட்டு பூஜை பாத்திரமும் இப்படி பளபளன்னு ஜொலிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பூஜை பாத்திரம் விளக்குங்க. கண்டிப்பாக இது போல் ஜொலிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். Please do like and subscribe and comment. Thanks for watching this video.